மக்களே, போட்டி நம்பர் 126 தபங் டெல்லி வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். மக்களே, ஒரு அற்புதமான ஆட்டம் உங்களுக்காக. ஒரு 2 அணிகளும் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. டெல்லிக்கு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன். இந்த போட்டியை ஜெயிச்சா டாப் 2க்கு கூட போகலாம். முதல் ரைடுக்கு அஷுமாலி கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர், என்னோட முன்னாள் இந்திய வீரர் அன்பு நண்பர் ராஜகுரு சுப்பிரமணியன். ராஜகுரு, எப்படி போகுது இந்த போட்டி? இந்த போட்டியை பாத்தீங்கன்னா உண்மையாவே ரசிகர்களுக்கு ஒரு விருந்தான போட்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 2 டீமுமே பிளே ஆஃப் பண்ணிட்டாங்க. 2 டீம் அங்க பாருங்க, அந்த கார்னர்ல இருந்து அந்த அங்குஷ் அவர் பாருங்க, அந்த ஹைட் லெவல் ரொம்பவே லோ தான் இருக்காரு. ஆனா அசுமாலிக்கு எவ்வளவு பெரிய ரைடரா இருந்தாலும் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டேக்கிள் பண்ணிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஜெய்ப்பூருடைய கவர் டிஃபெண்டர்ஸ். ஆனா டெல்லியோட கவர் டிஃபெண்டர்ஸ் கிட்டத்தட்ட 40 தான் வச்சிருக்காங்க. கவர்ல கிளியர் சுப்பீரியாரிட்டி ஜெய்ப்பூருக்கு இருக்கு. அர்ஜுன் அவுட் ஆகிருக்காரு நவீன். சோ ஒரு லெஜெண்ட் இன்னொரு லெஜெண்ட் அவுட் பண்ணிருக்காருங்க. இங்க பாருங்க, சூப்பரான டேக்கிள்ங்க. ஆரம்பத்துல விகாஸ் கண்டோலாவும் சில போட்டியெல்லாம் வந்தாரு. ஆஹா, தப்பிச்சார் நினைக்கிறேன். தப்பிச்சார், எஸ்கேப்புங்க. ஆல் அவுட் பண்ணிருக்காரு அஷுமாலிக்கு. வேற லெவல் எஸ்கேப்புங்க. கட்டுப்பாயிட்டார் அங்குஷ். ஏன்பா விட்டேன்னு 2+2. தபங் டெல்லி ஒரு ரெக்கார்டை சமன் செய்வாங்க. புனேரி பல்டன் சீசன் 10லயும் சீசன் 11லயும் தோல்வியை 14 மேட்ச் சந்திக்காம இருந்தாங்க. லெவல்ல அந்த ஒரு ரெக்கார்டை சமன் செய்வாங்க தபங் டெல்லி. இந்த போட்டியை தோக்கலைன்னா 14 மேட்சஸ் அன்பீட்டன் கன்சிக்யூட்டிவா. சரி, இங்க பாப்போம். அபிஜித் மாலிக், உங்க பாயிண்ட் என்ன ஆச்சு? அபிஜித் மாலிக் 2 பாயிண்ட் எடுத்திருக்காரு. எதிர்பாராத விதமா கௌரவ் சில்லர் அண்ட் ஆஷிஷ் மாலிக் அவுட். தப்பி பாருங்க, அது தாங்க அஷு மாலிக். ரோனக் அவுட் ஆகிட்டு குதிச்சு போயிருக்கிறாரு அஷு மாலிக். 4 ரைடுக்கு போய் 3 பாயிண்ட். பெர்ஃபெக்ட் செகண்ட் ஃபிடில். இதையும் செய்யணும். அவர் ஈகோல நான் நவீன் நானே போவேன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, ஆஷிஷ் அவரப்பட்டாரு. 2 பாயிண்ட். போனஸ் கேட்க. அர்ஜுன் தேஷ்வால் தனியே இருக்காரு. அவருக்கு ஆதரவு இல்ல, அதுதான் பிரச்சனை. 1-2 பாருங்க, போனஸ் பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நடந்திருக்குது. அசுமாலிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போனஸ் பிளஸ் பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. டெல்லி யூபி 2 பேருக்கு மொமெண்டம் இருக்கு. தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் டெல்லி 13 போட்டிகளா தோல்வியே பார்க்கல. இந்த போட்டிலையும் தோக்கலனா 14 ஆகும். அது ஒரு ரெக்கார்டு கூட. ஆனால் இங்க அர்ஜுன் தேஷ்வால் வேற பிளான் வச்சிருக்காரு போல இருக்கே. கண்டிப்பா அவர் போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ போனஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிளியரா போனஸ் போட்டது மாதிரி தான் தெரியுது. அங்க பாருங்க, பாயிண்ட் வந்திருக்குதாங்க. ஆஷிஷ் பாயிண்ட் எடுத்தேன்றாரு, அங்குஷ காலி பண்ணிட்டேன்றாரு. டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரைட் ரைடரான அர்ஜுன் லெஃப்ட்ல போய் ஆடுறாரு. என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிக்கணும். போனஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹைலைன் ஆடுறாங்க. மாட்டிட்டாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. பிடிச்சது யோகேஷ். இந்த சீசன்ல அதிக சூப்பர் டேக்கிள் வச்சிருக்காரு யோகேஷ். அத டேக்கிள் பண்றாங்க. சூப்பரா யூஸ் பண்ணி பாயிண்ட் எடுக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 செகண்ட் ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பிக்கப் பண்ணணும். ஆகா, பண்ணிட்டாரே. அழகா வித்தையை காமிச்சு லக்கி சர்மா ரைட்ல இருந்து லெஃப்ட் போனாரு. அப்பயும் லக்கி தான். அதுதாங்க, ஒரு நல்ல ரைடர்ஸ் அந்த ஒரு 15 செகண்டுக்குள்ள டிசைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அசு மாலிக்கு ஃபுல் பக்கபதமா இருந்து அவரை நல்ல சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி கொடுக்கறாருங்க அவருக்கு. அந்த மிரர் இமேஜ்ல முடிஞ்சிருக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 12னா தபங் டெல்லி 21. இந்த செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் கொடுப்பாங்களா? ஜேபிபி 11 புள்ளிகள்
9 புள்ளிகள் வித்தியாசம் ராதர். நீரஜ் நார்வால் உள்ள இறக்கியிருக்காங்க. இவர் தான் நம்ம ஆரம்பத்தில் மிஸ் பண்ணோம். இல்லை, நீரஜ் நார்வால் இல்லை, இவர் சோம்பீர் மேரா. சோம்பீர் மேரா ஸ்டார்டிங் செவனில் இருந்தார். எதுவும் பெருசாக பண்ணலையே. நீரஜுக்கு இன்ஜுரின்னு நினைக்கிறேன்ல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஜெய்ப்பூருக்கு வந்து ஒரு சூப்பர் டேக்கல் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த சூப்பர் டேக்கலை கரெக்டா பயன்படுத்துவாங்களா பார்க்கலாம். சூப்பர் டேக்கல், ராவ் சூப்பர் டேக்கல். குற்றம் நடந்தது என்ன, காலங்க வச்சாரா, அதுக்கப்புறம் தான் அங்க வராரு ரேசா. அதனால ராவ் சூப்பர் டேக்கல். நேத்திக்கு சூப்பர் டேக்கில் தாங்க கம்பேக் கொடுத்தாங்க ஜெய்ப்பூர். அதே மாதிரி ஒரு கம்பேக் லோடிங் அன்னைக்கு திரும்பி ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு ஜேபிபிக்கு. சோம்பீர் மெஹ்ரா எடுத்திருக்காரு. ஒரு அருமையான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்லயே செகண்ட் ஹாஃப்ல. வெள்ளிக்கிழமை சூப்பர் டேக்கிள் செஞ்சாங்க, சனிக்கிழமை செய்வாங்களா அல்லது தப்பிச்சு போவாரா? ஆஹா, இல்லைங்க, மாட்டிட்டாரு. சூப்பர் டேக்கிள் சனிக்கிழமை செய்வாங்க. ராவ் சூப்பர் டேக்கிள் ஃபார் ஜேபிபி. கிளியரா வந்து ஆங்கிள் கேட்ச் பண்ணி எவ்வளவு ஒரு சூப்பரா வந்து ஒரு சூப்பர் டேக்கலை பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் டேக்கல் வந்து கண்டிப்பா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு கம்பேக்க கொடுத்திருந்தாங்க. அங்க ஏதோ பஞ்சாயத்து கூடுனது. ஜெய்ப்பூர் வின் பண்ணுவாங்க. போதியா, நம்ம அதையே முடிச்சுப்போம், அந்த பஞ்சாயத்துலேயே முடிச்சுப்போன்னு. ஸோ நான் வந்து டெல்லியில் சொல்லியிருக்கிறேன், குருஜி வந்து ஜெய்ப்பூர் சொல்லியிருக்கிறேன். அங்க பாருங்க, இதுதாங்க வந்து ஜெய்ப்பூரோட பிங்க் பேந்தர்ஸ் வந்து கொடுத்த ஒரு கம்பேக்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூரோட கேம் வந்து டோட்டலாவே வந்து டிஃபரெண்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ்லயும் சரி, அஃபென்ஸ்லயும் சரி. எப்போயுமே வந்து டிஎன்ஆர் எந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரோ அந்த டீமுக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் டயம். சத்திகா சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லை. அதை நீங்க ரிமைண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னால தாங்கவே முடியல. நண்பர்னு நினைச்சேன். இங்கே ஆல் அவுட்டா விரட்டுறாரு அர்ஜுன் தேஷ்வால் அஷு மாலிக் அவுட் ஆக்கி போயிருக்கிறாருங்க. லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஆஷிஷ் மாலிக் ஆல் அவுட்டை நோக்கி தபங் தில்லி. ஆசிஸ் போறாரு, லாஸ்ட் மேனுங்க. அவருக்கு ஒரு போனஸ் விட்டு லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு டேக்கிள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆல் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. கரெக்டா சொன்னீங்க. செல்ஃப் அவுட்டா தொட்டுட்டு தான் அவுட் ஆயிருக்காரு. போனஸ் +1. லக்கி சர்மாவை காலி பண்ணிருக்காரு ஆஷிஷ் நார்வால். போனஸ் +1. நல்ல டிஃபெண்டர் இப்போ உள்ள வரலாம். சூப்பர் டேக்கல் லோடிங்கா ஃபார் டெல்லி. இதுதாங்க, இந்த தப்பை தான் வந்து இந்த டயத்துல வந்து பண்ணக்கூடாதுங்க. இந்த தப்பு பண்ணா கண்டிப்பா அந்த கம்பேக் கொடுக்கறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா போகும். ஒரு போனஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி டேக்கிள் பண்ணலாம். மறுபடியும் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் வந்து ஒரு டச் பாயிண்ட்ங்கிறது மாதிரி முறையிடுறாரு அவரு. அர்ஜுன் ஹரிச்சந்திரன்றீங்க. ஓகே, கண்டிப்பாங்க. வாவ், அருமையான ஒரு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. நேத்தி மாதிரி முதல் ஆஃப்ல ஒரு டேக்கிள் பாயிண்ட், இரண்டாவது ஆஃப்ல 6 பண்ணிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அவங்கள டேக்கிள்ஸே செகண்ட் ஹாஃப்ல தான் ஒர்க் அவுட் ஆகுது நேத்தி மாதிரியே. அதுதான் நேத்து மேட்ச்லயும் இதே தான் பண்ணாங்க. ஜெய்ப்பூர் முதல் முறையா லீடுக்கு வந்திருக்காங்க. லீட தக்க வச்சுக்க முடியுமா? அர்ஜுன் தேஷ்வால் ரைடுக்காக ஏற்கனவே சூப்பர் 10 எடுத்துட்டாரு. சூப்பரா போகுதுங்க இந்த போட்டி. ஆனால் இந்த முறை எல்லாம் அமிச்சிட்டாங்களே. அர்ஜுன் கான். பாருங்க, டெல்லி பெஞ்ச எரக்டா இருக்கு, எரிமலை மாதிரி. லீடிங் இருக்கும்போது எதுக்காக வந்து அவர் வந்து இந்த டுவாடர் கேம் கொடுக்கறாருன்னு தெரியல. ஆஷிஷ் மாலிக் லெஃப்ட் கார்னர்ல இருப்பாரு டெல்லியில. அவருக்கு பதிலா ராகுல கொண்டு வந்தாங்க. ராகுல் தான் அந்த டேக்கிள பண்ணாரு. இப்போ அஷு மாலிக் தொட்டாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு சோம்பீர் மேரா. தம்பி, நாங்க தான் வேடிக்கை பார்க்கலாம், நீங்களாம் பண்ணக்கூடாது. அஷு மாலிக்க பாருங்க, மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து டெல்லி வந்து லீடுக்கு வந்துட்டாங்க. மக்களே, டெல்லி ஆன் ஃபயர். நாங்க டாப் 2ல தான் ஃபினிஷ் பண்ணுவோம்னு அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அங்குஷ் ஏதாவது பண்ணுவாரா? ஏற்கனவே 4 புள்ளிகள் இருக்காரு. இப்போ 2 வந்ததுன்னா ஹைஃபையும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அந்த ஃபுட் ஒர்க்கை பாக்குறீங்க, டான்சிங் ரோஸ் மாதிரி. டூவோட இல்ல, ரிஸ்க் எடுப்பாரா? வெரைட்டி உதவிட்டு இருக்காருங்க. அங்குஷ காலி பண்ணிருக்காரு. மேட்ச் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நவீன். கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான மூமெண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாவே வந்து டீமுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் தாங்க.
ரேசா மிர்பகேரி கிரானியன் டிஃபெண்டர் வெளில போயிருக்காரா உள்ள தொட்டிருக்காரா? ரைடர் சேஃப்னு சொல்லியிருக்காங்க. சந்தீப் ஏன் சந்தீப் எதுக்கு அந்த டேக்கிள்? வை? நிச்சயமா ஜோகிந்தர் கேட்பாரு. ஈரானியன் டிஃபெண்டர்ஸ் ரைட் பண்றத பார்க்க நல்லா இருக்கு. ஆஹா, திரும்பவும் பாயிண்ட். யோகேஷ் இந்த முறை அன்லைக்லி ஹீரோ இன் ரைடிங் ஃபார் ஜேபிபி. அர்ஜுன் இல்ல, ரேசா 30 செகண்ட் ஃபுல்லா சாப்பிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். ஆனா ஆமாங்க, அந்த மேட்ச் கிளாக்குக்கும் இந்த ரைடு கிளாக் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஒரு ரைடு கிடைக்கும். நீங்க சொன்னது கரெக்ட். டை பண்ணுவாங்களா? இல்லைங்க, மேட்ச் ஜெயிக்கிறாங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ரைடர் சேஃபா அவுட்டா? என்ன ஒரு த்ரில்லருங்க. ஏற்கனவே ஒரு டை பார்த்துட்டோம். அங்க ஒரு உத கொடுத்தாரு, 2 பேரை டச் பண்ணாரு. ரைடர் அவுட். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அருமையா போராடினாங்க. பிரேவா கடைசி வரைக்கும் போராடினாங்க, உயிரை கொடுத்தாங்க. ஆனால் 5 பாயிண்ட்ஸ் எடுத்தது தபங் டெல்லி கேசி. அவங்களுடைய டாப் 2 கனவு அலைவ் அண்ட் கிக்கிங். அங்க கிக் கொடுத்தது அர்ஜுன். நம்ம தொட்டுட்டாரு நினைச்சோங்க, பாடி வெளில போயிடுச்சு சொல்லிட்டாங்க. குருஜி என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க, நீங்க பாருங்க, அந்த ஏர்ல இருக்கும்போது தனியா தாங்க அவர் டச் பண்றாரு. அவரோட காலோ கையோ எதுவுமே வந்து அந்த வெளியில வந்து டச் ஆகல. இதனால வந்து ஒரு மேபி வந்து ஒரு ரிவ்யூ இருந்திருந்தா இது வந்து ரைட் சேஃப்ங்கிற மாதிரி தான் வந்து என்னோட பாயிண்ட். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே போராடி அந்த வந்து லீடை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஒரு 2 பாயிண்ட் வித்தியாசத்துல டெல்லி ஜெயிச்சிருக்காங்க.